நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்களை பார்க்கின்ற போது எப்போதுமே அவை நம்மை வசீகரிக்கக்கூடியவை. அந்த வகையில் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் உருவாகும் மர சிற்பங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். மரத்தினை இழைத்து நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் பல வடிவங்களில் மரச்சிற்பங்கள் இங்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அலங்கார பொருட்களாக வழிபடும் தெய்வமாக இங்கு சிற்பங்கள் உருவாகின்றன. சிற்பங்கள் செய்வதற்கு ஏற்ற மரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒளிகளை கொண்டும் உருவங்கள் வடிக்கப்படுவதாக சொல்கிறார் சிற்பியான சேகர். இந்தியா முழுவதும் இந்த பீஸ் சேல்ஸ் ஆகுது. பாம்பே போகும், டெல்லி, கல்கத்தா, மெட்ராஸ், இப்படி பல மாநிலத்துக்கு போகும். இது போயிட்டு வியாபாரம் செய்வோம். மறுபடியும் வெளிநாடுகள் ஜப்பானுக்கு கொடுத்துருக்கு, அமெரிக்கா கொடுத்துருக்கு, இதெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதை வச்சு தாங்க வேலை செஞ்சிட்ருக்கு. சிற்பங்களுக்கான மரங்களை தஞ்சை, கும்பகோணம் போன்ற பகுதிகளிலிருந்து தருவிப்பதாகவும் 1000 கிலோ எடை கொண்ட மரங்கள் வரை சிற்பங்களாக உருபெறுவதாகவும் தெரிவிக்கிறார் மர சிற்ப பட்டறை நடத்தி வரும் ரவி. மரமாக சைஸாக எடுத்துகிட்டு வந்து இறக்கும்போது வெயிட் பார்த்தீங்கன்னா 600-700 கிலோ வரும். செஞ்சு வேலை முடிச்சு பார்த்தீங்கன்னா 400 கிலோ தான் இருக்கும். 300 கிலோ வெயிட்டு கம்மியாகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் ஒர்க்கு இதில் இருக்குது. 100 நாள் ஒர்க்குன்னா ஒரு ஆளே பண்ணால் 100 நாள் வந்துடும். அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் முடியும் போது 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து பண்ணுற மாதிரி 100 தச்சு ஒரு பீஸ் கணக்கு வருது. சிற்பக்கலை தொழில் கற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வரை தேவைப்படுவதாக தெரிவிக்கின்றனர் சிற்ப கலைஞர்கள். பாரம்பரியமிக்க கலைகளுள் ஒன்றான மரசிற்ப கலைக்கென்று தனித்த அடையாளத்தோடு சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி பகுதி விளங்கி வருகின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.